மகனே, நான் இறப்பதற்கு முன் இந்த வாக்கை மட்டும் நிறைவேற்று. பழனிவேலின் பலவீனமான நடுக்கமான குரல் தன் மகன் சோமுவிடம் சொன்னபோது அது சோமுவின் இதயத்தையும் நடுங்க வைத்தது. கட்டிலில் படுத்திருந்த தன் அப்பாவின் கண்களில் சோமுவுக்கும் தன்விக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கடைசி ஆசை இருந்தது. சோமு தன் பார்வையை தாழ்த்தினான். எதிரே நின்றிருந்த தன்வி அமைதியாக இருந்தாள். அவள் முகத்தில் மகிழ்ச்சியோ சோகமோ இல்லை, வெறுமனே ஒரு அமைதி. இதயத்திற்குள் ஏதோ மறைந்திருப்பது போல. தன்வி சோமுவின் அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமான நண்பரின் மகள். அந்த நண்பரின் மறைவுக்கு பிறகு பழனிவேல் தான் தன்விக்கு ஆதரவு கொடுத்தார். இப்போது தன்விக்கு தன் மகனுடனே திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால் அவர் இறந்த பிறகும் தன்விக்கு தன் மகனின் ஆதரவு கிடைக்கும். பிறகு தன் அப்பா இறக்கும் நிலையில் இருப்பதை கண்டு சோமு மிகவும் கஷ்டத்துடன், அப்பா, நீங்கள் எப்படி சொன்னாலும் அப்படியே நடக்கும் என்றான். அவனது கண்களும் கலங்கின. இதை கேட்ட பழனிவேல் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். பல ஆண்டுகளாக சுமந்த பாரம் இறங்கியது போல. அவர் பிடியில் இருந்த சோமுவின் கை அவரது சுவாசம் நின்று போக தளர்ந்தது. அவர் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார். பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர்களின் கிராமத்தின் கோவிலில் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இந்த திருமணம் ஆரவாரமாக இல்லாமல் மிகவும் எளிமையாக நடந்தது. சோமு மிகவும் சாதாரண உடை அணிந்திருந்தான். தன்வி சாதாரண சேலை அணிந்திருந்தாள். திருமணத்தில் கிராமத்தின் சில பெரியவர்களும் சில உறவினர்களும் இருந்தனர். திருமணத்திற்கு பிறகு அனைவரும் சோமுவின் முதுகில் தட்டி கொடுத்தனர். அவன் ஏதோ கடனை தீர்த்தது போல. திருமண இரவில் சிறிய அறையில் தன்வி தரையில் அமர்ந்திருந்தாள். மேக்கப் இல்லை, நகைகள் இல்லை, வெறுமனே ஒரு எளிமையிலும் அமைதியிலும் அமர்ந்திருந்தாள். சோமு உள்ளே வந்தபோது சற்று தயங்கினான். பிறகு மெதுவாக, எனக்கு உன்னிடம் எதுவும் தேவையில்லை. நான் என் அப்பாவின் வாக்கை மட்டுமே நிறைவேற்றியுள்ளேன். உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என்றான். அவனது பேச்சை கேட்டு தன்வி வெறுமனே தலையசைத்தாள். இந்த மனிதன் ஒருபுறம் கடுமையாக இருந்தாலும் குறைந்தபட்சம் தன் பலவந்தத்தை என் மீது திணிக்க மாட்டான். இது அன்பின் திருமணம் இல்லை, வெறும் கடமையின் கட்டாயம் என்று அவள் அறிந்திருந்தாள். நாட்கள் கடந்து சென்றன. சோமு அதிகாலையில் எழுந்து வேலைக்கு செல்வான். மாலையில் களைப்புடன் திரும்புவான். தன்வி அமைதியாக வீட்டை நிர்வகித்தாள். அவள் கரடு முரடான தெருக்களில் விளக்குமாறு கொண்டு பெருக்கினாள். அடுப்பு மூட்டினாள். இரவில் ஒரு மூலையில் தூங்கினாள். இருவருக்கும் இடையே எந்த பேச்சும் இருக்காது. எப்போதாவது சோமுவின் நண்பர்கள் வந்து கேலியாக, சோமு, உன் புதிய மனைவி எப்படி இருக்கிறாள் என்று கேட்பார்கள். சோமு சிரித்துக்கொண்டே, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சமாளிப்பான். ஆனால் உண்மை என்னவென்றால் அவன் இதயத்தில் இதுவரை அன்போ ஆர்வமோ பிறக்கவில்லை. அவன் தன் அப்பாவின் கடைசி சொல்லை மட்டுமே நிறைவேற்றி கொண்டிருந்தான். அவன் இதயத்தில் கிராமத்து இளைஞர்களுக்கு இருக்கும் அந்த சுதந்திரத்திற்கான ஆசை இன்னும் இருந்தது. ஒரு இரவு சோமு மாடியில் அமர்ந்திருந்த போது தன்வி அமைதியாக ஒரு கப் டீயை கொண்டு வந்து வைத்துவிட்டு திரும்பினாள். சோமு, தன்வி என்று அழைத்தான். அவள் நின்றாள். ஆனால் திரும்பவில்லை. அவன் நன்றி சொன்னான். இதுதான் சோமு அவளை அவள் பெயரை கூறி அழைத்த முதல் தருணம். ஆனால் இந்த நொடியும் கடந்து சென்றது. அடுத்த நாள் எல்லாம் மீண்டும் வழக்கம் போல நடக்க ஆரம்பித்தது. சோமு உள்ளுக்குள் குழப்பமடைந்தான். ஒருபுறம் அப்பாவின் வளர்ப்பு, மறுபுறம் அவனது சொந்த இதயம். அவன் தன்னை சங்கிலியால் பிணைக்கப்பட்டதாக உணர்ந்தான். தன்வியோ தன்னை புத்தகங்களுக்குள் மூழ்கடித்தாள். சோமு இல்லாத நேரத்தில் அவள் அமைதியாக படிப்பது, குறிப்புகள் எடுப்பது, கனவுகள் காண்பது என்று இருந்தாள். சோமு தன்னை மதிக்கவில்லை என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் தன்னை இப்படி வீணாக்க முடியாது என்றும் அறிந்திருந்தாள். ஒரு நாள் கிராமத்தின் ஒரு பெரியவர் சோமுவை நிறுத்தி, மகனே, நீ அதிர்ஷ்டசாலி. உனக்கு தன்வி போன்ற இவ்வளவு அறிவார்ந்த பெண் கிடைத்துள்ளாள். அவளது வளர்ப்பில் உள்ள விஷயம் இக்காலத்து பெண்களிடம் மிகவும் அரிது என்றார். சோமு லேசாக புன்னகைத்தான். ஆனால் இதயத்தில் ஒரு குத்தல் இருந்தது. அவர்கள் நினைக்கும் மரியாதையை தான் அந்த உறவுக்கு கொடுக்கவில்லை என்று அவனுக்கு தெரியும். சில நாட்களுக்கு பிறகு தன்விக்கு தன் அப்பாவின் ஒரு பழைய டைரி கிடைத்தது. அதில், என் மகளே, உன்னை சோமுவுடன் இணைத்து
நான் உன்னை உலகின் அநீதியில் இருந்து பாதுகாக்க விரும்புகிறேன். அவன் உனக்கு துணையாக இருப்பான், உன்னை வலிமையாக்குவான் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த வார்த்தைகள் தன்வியின் இதயத்தில் அம்பு போல தைத்தன. அவள் உடனே தான் இனிமேல் தன்னை அடக்குமுறையில் வைக்க மாட்டேன் என்று முடிவு செய்தாள். அவள் ஏதாவது சாதிப்பாள். ஒரு நாள் அவள் ஒரு இடத்தை பெறுவாள். அங்கு மக்கள் சோமுவின் பெயரால் மட்டுமல்ல, தன்வியை அவளது சொந்த அடையாளத்தால் அறிவார்கள். மறுபுறம் சோமுவின் உள்ளுக்குள்ளும் ஏதோ ஒன்று அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. ஆனால் இன்னும் அதிக நேரம் இருந்தது. வெறுமனே வாக்கு கொடுத்து வாழ்க்கை ஓடிவிடாது. யாருடைய இறப்புக்கு முந்தைய வாக்கும் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்காது. ஆனால் கதை இப்போதுதான் ஆரம்பித்திருந்தது. இரவில் ஒரு நேரத்தில் சோமு மெதுவாக ஜன்னலின் பின்னால் உள்ள பலகையின் வழியாக வெளியேறினான். இடுப்பில் ஒரு பழைய பை, சட்டை பையில் சில நோட்டுகள் மற்றும் இதயத்தில் அமைதியின்மையின் புயலுடன் அவன் மெதுவாக காலடி எடுத்து வைத்து தெருவை கடந்தான். தன்வி கண்களை திறந்தாள். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. சோமு இனி இங்கு இல்லை என்று அவள் இதயம் ஏற்கனவே உணர்ந்திருந்தது. பழனிவேல் இறந்து சில நாட்களே ஆனாலும் சோமுவின் இதயத்தில் நிம்மதி இல்லை. சோமு தனக்குள்ளேயே, இது வாழ்க்கை இல்லை, ஒரு சிறை. அப்பாவின் கடைசி வாக்குக்காக என் வாழ்க்கையை என்னால் கெடுத்துக்கொள்ள முடியாது. நான் என் உலகத்தை நானே உருவாக்க வேண்டும் என்று சொன்னான். அவனுக்கு தன்வியிடம் அனுதாபம் இல்லை. அவளது அமைதியால் எந்த பாதிப்பும் இல்லை. அவன் பார்வையில் அவள் ஒரு பாரம், ஒரு பழைய கடமை. அது இப்போது முடிந்து விட்டது. சில நாட்களுக்கு பிறகு நகரத்தின் தெருக்களில் சுற்றி கொண்டிருந்த போது புதிய வாழ்க்கை அவனுக்காக காத்திருந்தது. ரயில் நிலையத்தில் இருந்து இறங்கி நகரத்தில் கூரை ஒழுகும் சுவர்கள் பாழடைந்த ஒரு அறையை கொண்ட குடியிருப்பில் இடம் தேடினான். ஆனால் இங்கே அவனுக்கு சுதந்திரத்தின் ஒளி தெரிந்தது. பிறகு வேலை தேடி அலைந்த பிறகு ஒரு கிடங்கில் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் வேலையில் சேர்ந்தான். காலை முதல் மாலை வரை மூட்டைகளின் பாரத்தை தூக்குவது, இரவு களைப்புடன் கட்டிலில் படுப்பது. சோமுவின் முகத்தில் நிம்மதி இருந்தது. அவன் ஏதோ ஒரு பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பது போல. ஒரு நாள் அவன் கிடங்கில் இருந்து திரும்பி சென்று கொண்டிருந்த போது ஒரு டீ கடையில் சனா என்ற பெண்ணை சந்தித்தான். சனா பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாள். ஆனால் கண்களில் நிறைய விஷயங்களை மறைத்து வைத்திருந்தாள். 2 சந்திப்புகள், சில முற்றுப்பெறாத பேச்சுக்கள், பிறகு டீயின் பெயரில் நடக்கும் பேச்சுக்கள் சோமுவுக்கு புதிய நிறத்தை கொடுத்தன. சனா ஒரு நாள் திடீரென, நான் இல்லாமல் உங்களால் இருக்க முடியுமா என்று கேட்டாள். சோமு பதிலில், என்னால் நான் இல்லாமல் கூட இருக்க முடியவில்லை, நீதான் என்னை முழுமையாக்கினாய் என்று மட்டும் சொன்னான். சில வாரங்களில் அவர்கள் இருவரும் சந்திப்பது இன்னும் அதிகமானது. சோமு ஒருபோதும் தன் கடந்த காலத்தை பற்றி சனாவிடம் சொல்லவில்லை. தன்வி பற்றி இல்லை, தன் கிராமத்தை பற்றி இல்லை. அவன் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னோக்கி சென்று கொண்டிருந்தான். சனாவின் துணை அவன் வாழ்க்கைக்கு சிறிது ஆறுதல் கொடுத்தது. ஆனால் இந்த ஆறுதல் சில நொடிகளுக்கு மட்டுமே என்று அவனுக்கு தெரியவில்லை. மீண்டும் அதே வறுமை, அதே சோர்வு, அதே தோல்வி. சனாவும் இப்போது சோமுவை சந்திப்பதில் சலிப்படைய ஆரம்பித்தாள். சோமுவிடம் எதுவும் இல்லை என்று அவள் புரிந்து கொண்டாள். அவன் ஒரு வெறுமையான மனிதன். அவள் கண்களில் கனவுகள் இருந்தன. ஆனால் சோமுவிடம் வறுமை மட்டுமே இருந்தது. சனா, நீயோ மிகப்பெரிய விஷயங்களை பேசினாய், ஆனால் உன்னிடம் எதுவுமே இல்லை என்று சொன்னாள். சனாவின் குரலில் கசப்பு இருந்தது. சோமு அமைதியாக இருந்தான். அவனிடம் எந்த பட்டமும் இல்லை, எந்த வேலையும் தெரியாது என்று அவனுக்கு தெரியும். அவனிடம் உழைக்கும் கைகள் மட்டுமே இருந்தன. ஆனால் வெறுமையான இதயத்துடன். அங்கே தன்வி கிராமத்தில் இரவு பகலாக தன்னை மேம்படுத்திக் கொண்டிருந்தாள். சோமு போனதற்காக அவள் கண்ணீர் விடவில்லை. அவள் மிகவும் தைரியசாலி. சோமு தன் மனைவியை கைவிட்டு ஓடிவிட்டான் என்று மக்கள் வதந்திகளையும் பரப்பினார்கள். அவன் ஒரு பயனற்றவன். எல்லாம் பழனிவேலால் மட்டுமே நடந்தது. ஆனால் அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. தன் பெயரை யாருடைய பெயரிலும் சார்ந்திருக்க விடமாட்டேன் என்று அவள் உள்ளுக்குள் தீர்மானித்தாள். அப்பாவின் பெயரிலோ கணவன் பெயரிலோ அல்ல, தானே ஏதாவது சாதிப்பாள். இங்கே சோமுவுக்கு தன்வியின் நினைவு அவன் சனாவுடன் சண்டையிடும் போது மட்டுமே வரும். சோமுவுக்கு தன்வி ஒருபோதும் அவனிடம் எந்த குறையும் சொல்லவில்லை. அவள் தன் வாயை திறக்கவே இல்லை. ஆனால் அவளது அமைதியில் நிம்மதி, மரியாதை மற்றும் நம்பிக்கை இருந்தது. ஒரு இரவு மழை பலமாக பெய்து கொண்டிருந்த போது
அவன் தங்கியிருந்த வீடு ஒழுக ஆரம்பித்தது. படுக்கையில் தனிமையை உணர்ந்தான். அவன் இதயத்தின் மூலையில் அழுந்தி கிடந்த வார்த்தைகள் மெதுவாக வெளிவரத் தொடங்கின. ஒருவேளை நான் விட்டு சென்றதுதான் என் உண்மையான வாழ்க்கையோ? ஆனால் இப்போது திரும்பிச் செல்ல எந்த வழியும் இல்லை. இது சாத்தியம். ஆனால் அவன் நினைத்தது போல் அவ்வளவு எளிதல்ல. நகரத்தின் அந்த இரைச்சலில் சோமுவின் வாழ்க்கை ஒரு இருளில் சிக்கிக் கொண்டது. ஒவ்வொரு காலையும் ஒரு அடைவட்ட இடத்தில் சுவாசிப்பது போல அவனுக்கு தோன்றியது. சனாவும் அவனுடன் பழகுவதை நிறுத்திவிட்டாள். அந்த அறையின் சுவர்களும் இப்போது அவனை தொழிற்சாலையை நோக்கி துரத்தின. அதே பழைய கட்டில், அதே ஈரமான கூரை மற்றும் மூலையில் வைக்கப்பட்டிருந்த அதே பழைய பை. அதில் இப்போது கனவுகளும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. வேலைக்கு செல்வது இப்போது வெறும் வயிற்றை நிரப்பும் கட்டாயமாகிவிட்டது. எந்த ஆர்வமும் இலக்கும் இல்லை. கிடங்கின் அதே சுமை, அதே கூச்சல், அதே சோர்வு. நாள் முழுவதும் இரும்பு பெட்டிகளை இழுப்பது, மூட்டைகளின் பாரத்தை தூக்குவது மற்றும் கடந்து செல்லும் மாலையில் அவன் வெறும் கையுடனும் சாய்ந்த தோள்களுடனும் அறைக்கு திரும்புவான். ஒரு நாள் கிடங்கின் மேலாளர் வந்து, இன்று முதல் சம்பளம் பாதியாக குறைக்கப்படும், வியாபாரம் குறைந்து விட்டது என்றார். இதை கேட்டதும் சோமுவின் காலடியில் இருந்து தரையே நகர்ந்து விட்டது போல இருந்தது. அவன் ஏற்கனவே மிகவும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். உணவு மற்றும் 2 ஜோடி உடைகள், இவை அனைத்தும் இப்போது அவனுக்கு பாரமாகிவிட்டன. சில நாட்கள் அவன் டீயுடன் சமாளித்தான். சில சமயங்களில் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு தூங்கி விடுவான். சில சமயங்களில் பிரெட் துண்டுகளை 3 நாட்கள் வரை ஓட்டுவான். பிறகு ஒரு கட்டத்தில் 3 நாட்களாக அவனுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை. 4வது நாள் அவன் கிடங்கிற்கு சென்றபோது நடக்கும் போதே கால்கள் நடுங்கின. கண்களுக்கு முன் இருள் சூழ்ந்தது. தொழிலாளர்களின் குரல் அவன் காதுகளில் ஒலித்தது. அவன் தரையில் தடாலென விழுந்தான். அனைவரும் எடுங்கள் இவனை, சுவாசம் ஓடுகிறது என்று சொன்னார்கள். யாரோ அவனை தாங்கினார்கள், யாரோ அவனை அசைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சோமுவின் கண்கள் மூடி கிடந்தன. முகத்தில் இரத்த ஓட்டம் குறைந்து சுவாசம் மெதுவானது. பிறகு அவனை அருகில் உள்ள ஒரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அவனது உடல் மெலிந்து போயிருந்தது, யாரோ உயிரை பிழிந்தது போல. பல மணி நேரம் ஷிப்டில் இருந்த ஒரு நர்ஸ் சோமுவின் படுக்கைக்கு அருகில் வந்து நின்றார். அவர் ஃபைலை திறந்து அவனை பரிசோதித்தார். பிறகு வார்டு பையனிடம், இது வெறும் பசியினால் வந்த பிரச்சனை, சில நாட்களாக சாப்பிடவில்லை என்றார். அதற்கு வார்டு பையன் எரிச்சலுடன், இந்த தொழிலாளர்கள் கூட தங்களை தங்களுக்காக கவனித்துக் கொள்வதில்லை என்றான். இதற்கு நர்ஸ் மெதுவான குரலில், உலகமே இவனை திரும்பி பார்த்து கொள்ளாத போது எப்படி தன்னை கவனித்துக் கொள்வான் என்று பதிலளித்தார். துப்புரவு பணியாளர் கட்டிலுக்கு அடியில் பெருக்கிக் கொண்டிருந்த போது சோமுவின் பாக்கெட்டில் இருந்து ஒரு புகைப்படம் கிடைத்தது. அவனது அப்பா பழனிவேல் மற்றும் அவனது மனைவி தன்மையின் பழைய புகைப்படம். அதை அவன் எப்போது முதல் சேமித்து வைத்திருந்தானோ தெரியவில்லை. அது துப்புரவு பணியாளர் கையில் கிடைத்தது. அவர், இது யார் என்று கேட்டார். நர்ஸ் புகைப்படத்தை உற்று பார்த்தார். ஒருவேளை இவனது மனைவியாக இருக்கலாம், அல்லது வேறு யாரோ சொந்தமாக இருக்கலாம். எனக்கு தெரிந்து இவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறான் என்றார். அடுத்த நாள் சோமுவுக்கு நினைவு வந்தது. அவன் கண்களை திறந்து கூரையை விரித்து பார்த்து ஒரு ஆழமான சுவாசம் எடுத்தான். பிறகு தன் சுற்றுப்புறத்தை பார்த்தான். மருத்துவமனை அறையில் அமைதி இருந்தது. நர்ஸ் மருந்து வைக்க வந்தபோது அவனை பார்த்தார். இப்போது உன் நிலைமை எப்படி இருக்கிறது என்று கேட்டார். சோமு மிகவும் கஷ்டத்துடன் தலையசைத்தான். ஆம், உயிருடன் இருக்கிறேன், அதுவே போதும் என்றான். நர்ஸ் அவனுக்கு சிறிது தண்ணீர் கொடுத்தார். பிறகு மென்மையாக, உயிருடன் இருந்தால் வாழவும் கற்றுக்கொள். உன்னை இப்படி உடைத்துக் கொள்ளாதே. வாழ்க்கை ஒரு சுமை அல்ல, இது உன்னை செதுக்குவதற்கான ஒரு வாய்ப்பு என்றார். அவளது வார்த்தைகள் சோமுவை குத்தின. அவனது இதயத்தின் ஆழம் வரை சென்றது. அவனது கண்களில் நீர் இருந்தது. ஒருவேளை அவளது வார்த்தைகள் முதன் முறையாக சோமுவை தகுதி வாய்ந்தவனாக உணர வைத்தன. இரவில் மருத்துவமனையில் வெளிச்சம் மங்கலாக இருந்தது. வார்டில் மின் விசிறியின் சத்தம். எப்போதாவது யாரோ ஒரு நோயாளி இருமும் சத்தம் கேட்டது. சோமு அமைதியாக படுத்திருந்தான். அவன் கண்களுக்கு முன் தன்வியின் முகம் சுழன்றது. நான் அவளை புரிந்து கொண்டிருக்கலாமே என்று அவன் தன் மனதுக்குள் நினைத்தான். நான் அவளது அமைதியை படித்திருக்கலாமே. ஆனால் இப்போது நேரமும் திரும்பி வரப் போவதில்லை.
அந்த நாட்களும் இல்லை. இப்போது நினைவுகளும் அவன் இதயத்தில் வருத்தமும் மட்டுமே இருந்தன. வாழ்க்கை அவனை தரையில் தள்ளிவிட்டது என்று அவனுக்கு தெரியும். இப்போது அவன் தரையில் கிடப்பதா அல்லது தன்னை சமாளித்து எழுந்து நிற்பதா? காலையில் நர்ஸ் மருந்துடன் வந்தபோது சோமு இந்த மருத்துவமனை எங்கே இருக்கிறது என்று கேட்டான். நர்ஸ் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார். உனக்கு இதுவும் நினைவில் இல்லையா? அந்த கிடங்குக்கு அருகில் உள்ள அரசு மருத்துவமனை என்றார். சோமு மெதுவாக சிரித்து தலையசைத்தான். நினைவு வந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு தனக்குள்ளேயே இப்போது வேறு சில விஷயங்களையும் நினைவில் கொள்ள வேண்டும், தன்னை பற்றியும் வாழ்க்கையின் அந்த தருணங்களை பற்றியும் என்றான். அவன் இப்போது மீண்டும் நடக்க தயாராகி கொண்டிருந்தான். ஆனால் பயணம் இன்னும் இருந்தது. பாதை இப்போதுதான் எங்கோ தொடங்க வேண்டியிருந்தது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு சோமு நேராக அந்த கூரையிலிருந்து நீர் ஒழுகும் அறைக்கு திரும்பினான். சுவர்கள் அவன் நிலையை கண்டு சிரித்தன. தனிமை அவனை மென்று தின்றது. மாறாக அவன் முதன் முறையாக தன் கைகளில் உள்ள ரேகைகளை உற்று பார்த்தான். தன் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் அவற்றில் தேடுவது போல. சில நிமிடங்கள் அவன் அமைதியாக அமர்ந்து சுவாசித்தான். பிறகு மனதில் ஒரு முடிவெடுத்தான். போதும், இனி இல்லை. இப்போது திரும்பி செல்ல வேண்டும். எல்லாமே சிறியதாக இருந்தாலும் அங்கு மரியாதை இருந்தது. அடுத்த நாள் சில பழைய உடைகள், ஒரு பை எடுத்து மருத்துவமனையில் இருந்து கிடைத்த முழுமையற்ற பில்லுடன் அவன் ரயில் நிலையத்திற்கு சென்றான். ரயில் பயணத்தில் அவன் சுவாசம் அமைதியாக இருந்தது. எப்போதாவது ஜன்னலுக்கு வெளியே பார்த்து இப்போது இல்லாத பழைய காட்சிகளை நினைவு கூர்வான். குழந்தை பருவ விளையாட்டுகள், அப்பாவின் பேச்சுக்கள், தன்வியின் கண்கள். அவற்றில் சில கேள்விகள் மறைந்திருந்தன. எல்லாமே ஒரு திரைப்படம் போல அவன் கண்களுக்கு முன் ஓட ஆரம்பித்தது. ரயில் சத்தம் கிராமத்தின் ரயில் நிலையத்தில் நின்றுவிட்டதாக அறிவித்த போது சோமுவின் மனதில் அமைதியின்மை அதிகரித்தது. கால்கள் தானாகவே ஒரு காலத்தில் அவன் வீடாக இருந்த இடத்திற்கு செல்ல ஆரம்பித்தன. அங்குதான் அவன் அப்பா பழனிவேலின் அதட்டல்கள் இருந்தன. அங்குதான் தன்வியின் காலடி சுவடுகள் இரவின் நிழலில் ஒலித்தன. கிராமத்தில் காலடி வைத்தபோது எல்லாம் மாறியது போல இருந்தது. அதே மண், அதே தெருக்கள். ஆனால் மக்களும் அவர்களின் பார்வைகளும் அவர்களின் பாணியும் அனைத்தும் மாறிவிட்டன. அடடே, சோமு அண்ணா வந்திருக்கிறார். அவனை கண்டதும் குழந்தைகள் சத்தம் போட்டன. பிறகு முழு கிராமத்திற்கும் செய்தி தெரிந்தது போல. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தான் வெறுப்பை தேடிய முகங்களில் மரியாதை இருந்தது. அமைதியான ஆச்சரியம் மற்றும் முன்பு அவனுக்கு கிடைக்காத ஒரு சொந்த உணர்வு. ஒருவன், சோமு அண்ணா, நீங்கள் திரும்பி வந்தது நல்லது என்றான். சிலர், பாருங்கள், பழனிவேலின் மகன் திரும்பி வந்துள்ளான் என்று சொன்னார்கள். இவன்தான் தாழ்ந்த கண்களுடன் பார்த்தவர்கள் அல்ல. இவன் ஒரு தோல்வியடைந்த, அறியாத, பயனற்ற பையனாக இருந்தான். ஆனால் இப்போது ஒவ்வொருவரின் வாயிலும் அவன் பெயர் இருந்தது. ஒவ்வொருவரின் கண்களிலும் ஒரு விசித்திரமான நம்பிக்கையும் மரியாதையும். அவன் மெதுவாக தன் பழைய வீட்டை நோக்கி நடந்தான். அதே கதவு, அதே மரம், அதன் கீழ் அமர்ந்து அவனது அப்பா சுருட்டு புகைப்பார். எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனால் நேரம் சுவர்களில் தூசியை படர விட்டிருந்தது. கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்த போது எல்லா இடங்களிலும் அமைதி குடிகொண்டிருந்தது. இதுதான் என் உண்மையான வீடு, இதுதான் என் அடையாளம் என்று சோமு தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். பிறகு அவன் தன் அப்பா கடைசியாக சுவாசித்த அறைக்கு முன் அமர்ந்தான். சுவரில் இன்றும் அதே ஆணி இருந்தது. அதில் தன்வி தன் அப்பாவின் கைக்குட்டையை தொங்கவிட்டிருந்தாள். திடீரென்று கதவில் தட்டும் சத்தம் கேட்டது. ஒரு வயதான மனிதர் கைகளை கட்டியபடி அங்கே நின்றிருந்தார். மகனே, நீ திரும்பி வந்தது மிகவும் நல்லது. இந்த வீடு இப்போது மீண்டும் செழிக்கும். பழனிவேல் எங்களுக்காக நிறைய செய்தார். இப்போது நீயும் ஏதாவது செய்வாய் என்றார். இதை கேட்ட சோமு கண்களை தாழ்த்தினான். இது எல்லாம் எப்படி மாறியது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போது கிராம கமிட்டியின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு மனிதர் வந்தார். அவர் ஒரு உரையை சோமுவிடம் கொடுத்தார். நீ இங்கு இல்லாத போது தன்வி இதை எங்கள் மூலம் உனக்காக விட்டு சென்றாள். ஆனால் இப்போது நீ இருக்கிறாய், இதை எடுத்துக்கொள் என்றார். சோமு நடுக்கத்துடன் உரையை வாங்கி தைரியத்துடன் திறந்தான். உள்ளே சில வரிகள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன. நீங்கள் எப்போதாவது திரும்பி வந்தால் நான் அனைவரையும் விட்டுவிட்டு சென்ற மரியாதை
உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த குடிசைதான் உங்கள் அடையாளம். வாழ்க்கை மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை கொடுப்பதில்லை. ஆனால் கிடைத்தால் அதற்கு நன்றி சொல்லுங்கள். அந்த கடிதத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் சோமுவின் இதயத்தில் இறங்கியது. தன்னை ஒரு பயனற்றவன் என்று நினைத்தவன் இப்போது அவன் பெயரில் கிராம மக்கள் தலை வழங்கினார்கள். இது அனைத்தும் தன்வியின் கனவுகள், அவளது உழைப்பு மற்றும் பழனிவேலின் மரியாதையின் விளைவாக இருந்தது. ஒரு மூலையில் அமர்ந்த சோமு நீண்ட நேரம் யோசித்துக் கொண்டிருந்தான். அவனால் தன்னையே பார்க்க முடியவில்லை. இப்போது இங்கு இல்லாத தன்வியையும் பார்க்க முடியவில்லை. அவளது வாழ்க்கைதான் அவன் மீது மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இரவு முழுவதும் கிராமத்தில் அமைதி பரவியது. சோமு வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். நான் திரும்பி வந்துவிட்டேன் அப்பா. ஆனால் இப்போது நான் ஓடிப்போன சோமு இல்லை. நான் நீங்கள் கூட பெருமைப்படும் சோமுவாக மாறுவேன் என்றான். அமைதியில் வானத்தில் இருந்து ஏதோ விழுந்தது போல, ஒருவேளை அந்த வார்த்தை முழுமையடைந்து விட்டது போல. ஏனென்றால் ஒரு புதிய காலை, ஒரு புதிய ஆரம்பம் அவன் வாசலில் தலைகுனிந்து நின்றிருந்தது. காலை சூரியன் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. ஆனால் கிராமத்தின் சூழலில் ஒரு வித்தியாசமான சத்தம் எழுந்தது. சோமு வீட்டின் முற்றத்தில் அமர்ந்தபடி சிலரின் பேச்சை கேட்டான். வாசலுக்கு வெளியே அமர்ந்திருந்தவர்கள் இன்று அவள் மீண்டும் வருகிறாள் என்று பேசிக் கொண்டிருந்தனர். ஒருவன் பெரிய காரில் அரசு மரியாதையுடன் வருகிறாள் என்றான். சோமு அதிர்ச்சியுடன் தலையை உயர்த்தினான். கிராமத்தின் பழைய சந்திப்பில் ஏதோ பரபரப்பு நடப்பதை பார்க்க அவன் சுவரின் அந்த பக்கம் எட்டி பார்க்க முயன்றான். அப்போது அவன் குழந்தை பருவத்தில் இருந்தே தெரிந்த ஒரு பையன் ஓடி வந்தான். சோமு அண்ணா, நீங்கள் கேட்டீர்களா? தன்வி அக்கா வருகிறாள். அவளை வரவேற்க கிராமம் முழுவதும் தயாராக இருக்கிறது. இதை கேட்ட சோமு திகைத்து போனான். அவன் அமைதியாக விட்டுவிட்டு வந்த அதே தன்வி, அவன் ஒருபோதும் புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டு வந்த அதே தன்வி, அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று அறியாமல் எதற்காக வருகிறாள்? அரசு விசாரணைக்காக. அவள் இப்போது ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாள், டிஎஸ்பி அல்லது அது போல. பையன் இதை சொன்னதன் விளைவுகளை அறியாமல் இருந்தான். ஆனால் அவனது வார்த்தைகள் சோமுவின் இதயத்தை பிளந்தன. சோமு விரைவாக கதவை மூடிவிட்டு வீட்டிற்குள் சென்றான். அவன் மனம் குழப்பமடைந்திருந்தது. தன்வி அமைதியாக அவனுக்காக டீயை வைத்துவிட்டு திரும்பிய அந்த தருணம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த அமைதி, அந்த நிம்மதி மற்றும் நம்பிக்கையால் நிறைந்த அந்த பேசாத அன்பு அனைத்தும் இன்று ஒலிக்க ஆரம்பித்தன. மதியம் வரை கிராமம் முழுவதும் ஒரு விசித்திரமான நிறத்தில் மூழ்கியது. சந்தை கடைகளில் புதிய வண்ணம் பூசப்பட்டது. தெருக்களில் சுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு இடத்தில் மிஸ் தன்வி கமிஷனர் என்று எழுதப்பட்டிருந்தது. சோமுவின் கண்கள் அங்கேயே நிலைத்து விட்டன. டிஎஸ்பி கமிஷனர்? இதை அவனால் தன் காதுகளால் நம்ப முடியவில்லை. ஒரு காலத்தில் களிமண் தரையில் வெறும் காலால் நடந்து தெருக்களை சுத்தம் செய்த அந்த பெண் இன்று முழு தாலுகாவின் அதிகாரியாக வந்து கொண்டிருந்தாள். மாலை நெருங்கும் போது சத்தம் அதிகரித்தது. ஒரு பெரிய கார் கிராமத்தின் சாலை வழியாக உள்ளே வந்தது. காரில் அரசு கொடி பறந்தது. 2 போலீஸ்காரர்கள் மோட்டார் சைக்கிளில் உடன் வந்தனர். சோமு வீட்டின் கதவின் மூலையில் நின்று அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். கார் சந்திப்புக்கு அருகில் வந்து நின்றது. கதவு திறந்தது. வெள்ளை சுடிதார், தோளில் துப்பட்டா மற்றும் கண்களில் மரியாதையுடன் தன்வி வெளியே வந்தாள். அவளது நடையில் தன்னம்பிக்கை இருந்தது, பேச்சில் உறுதி. அப்போது கிராமம் முழுவதும் கைதட்டியது. பெண்கள் அவளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். குழந்தைகள் அவள் மீது பூக்களை தூவினார்கள். ஒரு காலத்தில் தங்களிடம் பேச விரும்பாதவர்கள் கூட இன்று கைகளை கூப்பி தன்வியை அழைத்தார்கள். நீங்கள் எங்கள் பகுதிக்கு முழு பெயரையும் பெற்று தந்துள்ளீர்கள். நாங்கள் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறோம். தன்வி தலைகுனிந்து சிரித்தாள். ஆனால் அவளது கண்கள் கூட்டத்தை தாண்டி வீட்டின் சுவருக்கு பின்னால் எங்கோ பார்த்தன. யாரோ அங்கே நிற்பது போல அவளுக்கு உணர்ந்தது. அவள் காருக்கு திரும்புவதற்கு முன், பழனிவேல் அங்கிலின் வீடு மற்றும் இந்த பகுதி, நான் இன்று ஏதாவது ஆக முடிந்திருந்தால் அது அவர் காரணமாகத்தான் என்று சொன்னாள். மக்களின் கண்களில் நம்பிக்கை இருந்தது. அனைவரும் அவளது ஒவ்வொரு பேச்சையும் ஏதோ ஒரு உத்தரவை கேட்பது போல தலையசைத்தார்கள்.
சோமு அங்கேயே தரையை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் விரும்பியிருந்தால் முன்னால் சென்று நின்றிருக்கலாம். கடைசியில் அவன் அவளது கணவன். அவனது பெயர் அவளுடன் இணைந்திருந்தது. ஆனால் இப்போது அவளது தகுதிக்கு தான் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. அவன் விட்டு சென்றவள் இன்று அவனை விட பல மடங்கு உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டாள். சோமுவுக்கு அந்த தருணம் நினைவுக்கு வர ஆரம்பித்தது. அவன் நகரத்தில் கூலி வேலை செய்தபோது, சனாவின் கசப்பான பேச்சுக்களை கேட்டபோது, பசியால் மயக்கமடைந்த போது, பிறகு மருத்துவமனையில் அந்த நர்ஸ் உயிருடன் இருந்தால் வாழவும் கற்றுக்கொள் என்று சொன்னது. பிறகு தன்வி காரில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டாள். கிராமத்தின் தெருக்கள் சிறிது நேரம் அவளது நறுமணத்தில் கமழ்ந்தன. மக்கள் நீண்ட நேரம் அவளது பேச்சுக்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இரவில் சோமு வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான். தன்வி தேர்வில் மட்டுமல்ல, அவள் வாழ்க்கையையும் வென்றுவிட்டாள். அது ஒரு காலத்தில் முழுமையடையாமல் இருந்தது. இப்போது சோமுவின் முறை. தன்னை அடையாளம் காண, ஏதாவது சாதிக்க, அல்லது குறைந்தபட்சம் ஒரு உண்மையான மனிதனாக மாற முயற்சி செய்ய. ஒருவேளை இதுதான் அவனது உண்மையான பயணமாக இருந்திருக்கலாம். வெளி உலகம் அல்ல, உள்ளுக்குள் மாறுவதுதான் மிகவும் அவசியம். மதிய நிழல்கள் நீள ஆரம்பித்த போது கிராமத்தின் சில பெரியவர்கள் சோமுவின் வீட்டிற்கு வந்தனர். அமைதியாக அமர்ந்தனர். உண்மை எங்கோ தொலைந்து விட்டது போல. அவர்களில் ஒருவர் கிராம கமிட்டியின் தலைவர் கையை நீட்டி ஒரு உரையை மேஜையில் வைத்தார். பிறகு, சோமு, இது எங்கள் அனைவரின் சார்பாக முடிந்தால் உங்கள் மனைவியிடம் இந்த வேலையை எங்களுக்கு செய்து கொடுக்குமாறு சொல்லுங்கள். இது எங்கள் மரியாதையின் கேள்வி. மிக்க நன்றி என்றார். சோமு ஆச்சரியத்துடன் உரையை எடுத்தான். ஆனால் இந்த விஷயம் என்னவென்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மெதுவாக, என்ன வேலை என்று கேட்டான். அவர்கள் பார்வையை திருப்பினார்கள். எல்லா விவரங்களும் இந்த கடிதத்தில் உள்ளன. நீங்களே படித்து பாருங்கள். நீங்களே தன்வியிடம் இது பற்றி பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள். அவர்கள் இவ்வளவு சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். சோமு நீண்ட நேரம் உரையை கையில் வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் இதயம் படபடவென்று அடிக்க ஆரம்பித்தது. கடைசியில் அவன் உரையை திறந்தான். உள்ளே ஒரு காகிதத்தில் சில விஷயங்கள் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன. மிஸ் தன்வி, உங்கள் நிலைமையில் இருந்தும் பதவியில் இருந்தும் எங்கள் 2 சிறுவர்களை காவல் நிலையத்தில் இருந்து விடுவிப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் குற்றமற்றவர்கள். நீங்கள் சிபாரிசு செய்தால் பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும். உங்கள் உதவிக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். சோமுவுக்கு இது கடிதம் இல்லை, ஏதோ ஒரு பெரிய சுமையின் ரசீது போல தோன்றியது. ஒரு காலத்தில் தன் மனைவியை பலவீனமானவள் மற்றும் உதவியற்றவள் என்று நினைத்தவன் இன்று அவளை ஒரு சக்தி வாய்ந்த அதிகாரியாக பார்த்தான். அவன் எழுந்து நேராக தன்வியிடம் சென்றான். அவள் இப்போது வேறு ஒரு அலுவலகத்தில் இருந்தாள். வழியில் சில குழந்தைகள் சோமுவை பார்த்து, பாருங்கள், இவர்தான் தன்வி அக்காவின் கணவர், அவர் அன்று வந்தவர் என்று சத்தம் போட்டார்கள். சில பெரியவர்களும் தலை குனிந்து மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் சோமுவின் இதயம் இப்போது மேலும் கனமாகிக் கொண்டிருந்தது. கதவை அடைந்ததும் தட்டினான். கதவு திறந்தது. சோமுவின் சுவாசம் நின்றது. எதிரில் தன்வி நின்றிருந்தாள். அரசு சீருடையில், துப்பட்டாவை அழகாக சரி செய்தபடி மார்பில் பெயர் அட்டை மின்னியது. அவள் கண்களில் பெருமையும் முகத்தில் அமைதியும் இருந்தது. ஆனால் பேச்சில் ஒரு வித்தியாசமான ஆதிக்கம். அவள், சொல்லுங்கள் என்றாள். சோமுவால் எதுவும் பேச முடியவில்லை. பிறகு தைரியம் கொண்டு கஷ்டத்துடன், கொஞ்சம் பேச வேண்டும் என்றான். பிறகு தன்வி கதவை முழுவதுமாக திறந்து உள்ளே வர சைகை செய்தாள். சோமு உள்ளே நுழைந்தான். ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராவது போல. அறையில் ஃபைல்கள் வைக்கப்பட்டிருந்தன. அரசு தொலைபேசி மற்றும் ஒரு மேஜை. அதில் புதிதாக ஒரு டீ கப் வைக்கப்பட்டிருந்தது. இவள்தான் ஒரு காலத்தில் களிமண் தரையில் வெறும் காலால் நடந்து தெருவை சுத்தம் செய்த தன்வி. இன்று அவள் காலடியில் விரிப்புகள் இருந்தன. தலையில் மரியாதை. இந்த உரையை கிராம மக்கள் கொடுத்தார்கள். அவர்கள் உன்னிடம் சில உதவிகள் கேட்டிருக்கிறார்கள் என்று சோமு சொன்னான். சோமு உரையை அவள் மேஜையில் வைத்தான். தன்வி எதுவும் பேசாமல் அதை திறந்தாள். பிறகு படித்துவிட்டு அமைதியாக ஒருபுறம் வைத்தாள். அவன், அவர்கள் சிபாரிசு கேட்கிறார்கள் என்றான். தன்வி, ஆம், நான் புரிந்து கொண்டேன்.
ஆனால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு பதில் சொல்லுங்கள். இதற்கு சோமு கண்களை திருப்பினான். அவனது கண்களில் மறைந்திருந்த பேச்சுகளின் கணக்கு எழுதப்பட்டிருந்தது போல. நான் எதுவும் விரும்பவில்லை. நான் இந்த சிபாரிசை உன்னிடம் கொண்டு வர வந்தேன் என்று பதிலளித்தான். இதை கேட்ட தன்வி ஒரு கணம் அவனை உற்று பார்த்தாள். சோமுவுக்கு ஒரு காலத்தில் பேசாதவை போல தெரிந்த அதே கண்கள் இன்று கேள்வி கேட்டன. தன்வி, சரி, ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லாமல் எல்லாவற்றையும் எப்படி முடிவு செய்தீர்கள்? நான் என்ன விரும்புகிறேன் என்று என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்னை விட்டு சென்றபோது நான் ஒரு அமைதியான பயனற்ற பெண் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று. ஆனால் அது அப்படி இல்லை என்றாள். தன்வியின் பழைய பேச்சுக்களால் சோமுவின் கண்கள் சிமிட்டின. அந்த நேரத்தில் அவன் தன்வி முன் தன்னை மிகவும் சிறியவனாக உணர்ந்தான். அவன் உடனடியாக, என்னை மன்னித்து விடு தன்வி, நான் அப்படி செய்திருக்க கூடாது என்றான். அவள் பதிலளித்தாள், மன்னிக்கவா? அதுவும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் எனக்கு கொடுத்த வலி அனைத்து மறைந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? தன்வியின் விரக்தியான பேச்சுக்களால் சோமுவின் கண்களும் கலங்கின. அவன், இல்லை, நான் என் தவறுகளின் சுமையை குறைக்க விரும்புகிறேன் என்று எனக்கு தெரியும். நான் அந்த வலியை ஒருவேளை அழிக்க முடியாது, ஆனால் நான் வருந்துகிறேன் என்றான். அதன் பிறகு தன்வி நாற்காலியில் இருந்து எழுந்து ஜன்னலை பார்த்தாள். வெளியே சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. அவள், சோமு, நான் இதையெல்லாம் எப்படி அடைந்தேன் என்று நினைக்கிறீர்கள்? வெறும் உழைப்பால் மட்டுமல்ல, நீங்கள் கொடுத்த அந்த தனிமையால். நீங்கள் விட்டு சென்ற பிறகு உங்கள் அந்த அமைதியான வெறுப்பை நான் எனக்கான ஊக்க சக்தியாக மாற்றினேன். நீங்கள் விட்டு சென்ற அந்த பழைய படுக்கையை பார்க்கும் ஒவ்வொரு இரவும் நான் நீங்கள் இல்லாமல் என்னையே முழுமையாக்கி காட்டுவேன் என்று என் இதயம் மேலும் வலிமையாகிவிடும். பிறகு அந்த நாள் வந்தது. நான் என் படிப்பை முடித்தேன். என் முடிவு வந்தது. என் பல ஆண்டுகால உழைப்பு, பல ஆண்டுகால முடிவு வந்தது. என் தோள்களில் இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது. நான் வெற்றியின் ஏணியில் ஏறிய போது தன்வி தலைகுனிந்து பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த சோமுவை பார்த்தாள். தன்வி, காலம் கடந்து போகிறது சோமு, ஆனால் சொந்தங்கள் கொடுத்த காயங்கள் பின்னால் இருக்கின்றன. அவற்றை வாழ்நாள் முழுவதும் அழிக்க முடியாது. சில காயங்கள் ஒருபோதும் ஆறுவதில்லை என்றாள். சோமு அமைதியாக நின்றிருந்தான். அவனது தவறுகள் அனைத்தும் இன்று அவன் கழுத்தில் வந்து கட்டியது போல. அவன் கண்களில் மிகுந்த வெட்கம் இருந்தது. தன்வியும் இதையெல்லாம் உணர்ந்தாள். ஆனால் தன்வி மேஜையின் டிராயரில் இருந்து பேனாவை எடுத்து கடிதத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று எழுதினாள். பிறகு அதை மீண்டும் உரையில் வைத்து சோமுவிடம் கொடுத்தாள். இதை அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் மற்றும் கேளுங்கள் சோமு. அவன் உடனடியாக தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். அவள், நீங்கள் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்க விரும்பினால் உங்கள் செயலின் சுமையை நீங்களே தாங்கக்கூடிய மனிதனாக உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் என்றாள். இதை கேட்ட சோமுவின் இதயமும் நடுங்கியது. கண்களில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவளது சீருடை, அவளது குரல், அவளது பேச்சுக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அவனை மிகவும் சின்னவனாக உணர வைத்தன. பிறகு அவன் அங்கிருந்து வெளியே வந்தான். சூரியனின் வெப்பம் அவனை சுட்டது. வானத்தில் ஆரஞ்சு நிற ஒளி பரவியது. ஒருவேளை இந்த ஒளி சோமுவின் உள்ளேயும் ஒரு புதிய சூரியனை எழுப்பிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை இந்த வழி நீண்டது என்றும், இந்த முறை வெறும் வேலை மட்டுமல்ல, எண்ணமும் உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும். மாலையில் அருகிலுள்ள பகுதியில் சிறிய கடைக்காரர்கள் தங்கள் பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். சந்தையின் பரபரப்பு மெதுவாக அமைதியாக மாறியது. அனைவரும் தங்கள் குடிசைகளுக்கு திரும்ப ஆரம்பித்தார்கள். சோமுவும் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். கையில் காலியான பை, கண்களில் சோர்வு மற்றும் இதயத்தில் அமைதியின்மையின் இருளுடன். கடந்த 2 நாட்களாக அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. பாக்கெட் முற்றிலும் காலியாக இருந்தது. வயிற்றில் பசி. ஒருவேளை சாப்பாட்டிற்கான ஏற்பாட்டையும் செய்ய முடியவில்லை. நண்பர்களிடம் கடன் கேட்டு அவன் வெட்கத்தின் எல்லையை தொட்டிருந்தான். இரவில் ஒரு கடைக்கு முன் மீதமுள்ள பொருட்கள் கிடப்பதை பார்த்தபோது அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவன் மனதுக்குள் தோன்றியது. பிறகு சிறிது நேரம் இங்கும் அங்கும் பார்த்தான். அவன் முன்னேறி அந்த பொருட்களை எடுத்தான். அங்கே மொபைல் மற்றும் சில பொருட்களும் கிடந்தன. அப்போது பின்னால் இருந்து
இவன் திருடுகிறான், இவனை பிடியுங்கள் என்ற குரல் வந்தது. 2 பேர் அவனருகே வந்தார்கள். சோமுவை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். யாரும் எதுவும் கேட்கவில்லை. யாரும் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நொடியில் ஒரு திருடன் என்ற முத்திரை அவன் மீது குத்தப்பட்டது. காவல் நிலையத்தின் சுவர்கள் உயரமானவை. உள்ளே அச்சமூட்டும் சூழல் இருந்தது. சோமு இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டான். இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் சுவரில் சாய்ந்து கண்களை மூடினான். கடந்த காலத்தின் படங்கள் ஒவ்வொன்றாக அவன் மனதில் வரத் தொடங்கின. அவனது அப்பா பழனிவேலின் அன்பு, தன்வியின் அமைதி மற்றும் வீட்டின் கூரை, கூடவே கிராமத்தின் குளிர்காற்று, எல்லாமே ஒரு திரைப்படம் போல அவன் கண்களுக்கு முன் ஓட ஆரம்பித்தன. சோமு தன்வி அழுவதை பார்த்த தருணங்களும் நினைவுக்கு வந்தன. ஆனால் திரும்பி பார்த்து எதுவும் கேட்கவில்லை. அவள் அமைதியாக புத்தகங்களுக்குள் மூழ்கி கிடந்த இரவுகள். சோமு தன் சொந்த உலகில் மூழ்கி இருந்தான். காலை வந்தது. காவல் நிலையத்தின் வெளியே ஒரு ஜீப் வந்து நின்றது. போலீசுடன் ஒரு அதிகாரி நின்றிருந்தார். தலை தாழ்த்தி இருந்தார். ஆனால் அது வேறு யாருமல்ல, தன்விதான். அதிகாரியின் கண்கள் அவன் மீது இருந்தன. அனைவரும் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் நேராக உள்ளே சென்றாள். இன்ஸ்பெக்டரிடம் பேசினாள். சில நிமிடங்களுக்கு பிறகு சோமு கம்பிகளுக்கு பின்னால் இருந்து விடுவிக்கப்பட்டான். சோமு தலையை உயர்த்தி பார்த்தான். எதிரில் தன்வி சீருடையில் நின்றிருந்தாள். பிறகு அவள், வாருங்கள் வெளியே என்றாள். சோமு ஒரு கணம் அவளை பார்த்தான். பிறகு மெதுவாக வெளியே வந்தான். அந்த தருணத்தில் அவனது காலடியில் இருந்து தரையை நழுவுவது போல உணர்ந்தான். வேறு ஒருவரின் சிபாரிசு அல்லது அனுதாபம் இருந்திருந்தால் ஒருவேளை அவன் இவ்வளவு வெட்கப்பட்டிருக்க மாட்டான். ஆனால் இவள்தான் அவனை விட்டுவிட்டு சென்ற, புறக்கணித்த, தன்னை குறைவாக மதிப்பிட்ட அதே பெண். பிறகு வெளியே வந்து அவர்கள் காரில் அமர்ந்தபோது தன்வி அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக காரை ஓட்டினான். சோமுவின் தலை குனிந்திருந்தது. இதயம் உள்ளுக்குள் கத்தியது. பயணத்தின் நடுவில் அவன் மீண்டும் மீண்டும் அவள் முகத்தை பார்க்க விரும்பினான். ஆனால் அவனுக்கு தைரியம் வரவில்லை. தன்வியின் கண்கள் நேராக பாதையில் இருந்தன. அவளது இதயத்தில் எந்த உணர்வுகளும் இல்லை போல. ஆனால் சோமுவுக்கு தெரியும், இந்த அமைதி வெறுமை அல்ல, இது காயங்களின் ஆழம். கார் அவனது பழைய வீட்டிற்கு முன் நின்றபோது தன்வி கதவை திறந்து இறங்குங்கள் என்று மட்டும் சொன்னாள். சோமுவும் கீழே இறங்கினான். ஒரு கணம் நின்றான். ஏதாவது சொல்ல விரும்பினான். ஆனால் ஒருவேளை அவனது நாக்கு ஒத்துழைக்கவில்லை. தன்வி கதவை மூடிவிட்டு சென்று விட்டாள். அந்த இரவு அவன் அறையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். கைகளின் ரேகைகளை பார்த்தான். சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பழைய உடைகளை பார்த்தான். உள்ளுக்குள் மூச்சு திணறலை உணர்ந்தான். நான் எதை இழந்தேன்? அவன் இன்று முதன் முறையாக உணர்ந்தான். தான் ஒரு அமைதியான நிழல் என்று நினைத்த அந்த பெண் உண்மையில் ஒரு தன்னம்பிக்கையுடன் வாழும் சுதந்திரமான பெண். காவல் நிலையத்தின் அந்த இரவு, சிறையின் சுவர்கள் மற்றும் தன்வியின் அமைதி அவனது உள்ளுக்குள் உள்ள மூடிய கதவை திறந்து விட்டன. தன்வியின் அமைதியான கண்களில் ஒரு வலி அவனுக்கு தெரிந்தது. அது பல ஆண்டுகளாக வார்த்தைகளால் வராத வலி. அது புகாராக இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே எரிந்து பிறகு அதே நம்பிக்கையை விளக்காக ஏற்றி பிரகாசமாக்கியது. அவனது குற்றம் திருட்டு மட்டுமல்ல, அவனது உண்மையான குற்றம் அவளது உணர்வுகளையும் அவளது அமைதியையும் பயனற்றது என்று நினைத்ததுதான் என்று அவனுக்கு தெரியும். அதுதான் அவனது தவறு. அதற்கான தண்டனை சிறையில் இருந்து கிடைப்பதில்லை. சூரிய ஒளியைப் போல அந்த நாள் முதல் அவனுக்கு வருத்தம் வர ஆரம்பித்தது. சோமு ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். கைகளில் கொப்புளங்கள், நெற்றியில் வியர்வை, இதயத்தில் அமைதியின்மையின் வலி. அவனது கண்களுக்கு முன் முழு வாழ்க்கையும் முடிந்தது போல. பழனிவேலின் கடைசி சுவாசம், தன்வியின் அமைதி மற்றும் திருட்டு குற்றச்சாட்டில் கம்பிகளுக்கு பின்னால் தன்னையே பார்க்க முடியாத அந்த தருணம். பகலின் 2ஆம் பாதையில் தொழிலாளர்களின் கூட்டம் சலசலக்க ஆரம்பித்தது. சோமு வேலை தேடி ஒரு தனிமையான மூலைக்கு சென்றான். அங்கே ஒரு அரச மரம் இருந்தது. அதன் பின்னால் ஒரு வயதான மனிதர் அமர்ந்திருந்தார். நீண்ட வெள்ளை தாடி, மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்திருந்தார். மண்ணால் செய்த கோப்பையை வைத்திருந்தார். கண்கள் தரையின் அடியில் மறைந்திருந்த ஏதோ ஒன்றை பார்த்தன, உண்மையை தேடுவது போல. சோமு அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு அவர் கால்களை தொட வேகமாக சென்றான்.
அப்போது அந்த முதியவர் அழைத்தார். மகனே, உன் நெற்றியில் கேள்விகளின் ரேகை மிகவும் ஆழமாகிவிட்டது. ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய் நீ? இதை கேட்ட சோமு நின்றான். இந்த அந்நியன் எப்படி தன் உள்ளத்தின் குழப்பத்தை அறிந்து கொண்டான் என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அதனால் மெதுவாக திரும்பி அரச மரத்தின் அடியில் அமர்ந்தான். மிகவும் கசப்புடன், என் முகத்தில் அப்படி என்ன பார்த்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர் சிரித்துக் கொண்டே, முகத்தில் அல்ல, ஆனால் தோள்களில் அந்த பாரம் நிச்சயம் தெரிகிறது. அது வெட்கத்தின் பாரம், காலத்தின் பாரம் என்றார். இதை கேட்ட சோமு கண்களை தாழ்த்தி, எனக்கு எதுவும் புரியவில்லை. என் மனைவி, தம்பி, வீடு, மரியாதை என்று எல்லாம் என் கையில் இருந்து நழுவி போய்விட்டது. இப்போது இந்த பாரம் மட்டுமே எஞ்சியுள்ளது என்றான். பிறகு முதியவர் குனிந்து தரையில் இருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து சோமுவின் உள்ளங்கையில் வைத்து, இந்த கல் உன் கையில் இருக்கும் வரை பயனற்றது. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உனக்கு தெரியாத வரை. மரியாதையும் இப்படி எளிதில் கிடைப்பதில்லை. அதை சம்பாதிக்க வேண்டும். உன்னையே ஒளி வீச செய்ய வேண்டும். உள்ளுக்குள் எரியும் மனிதன் மற்றவர்களின் கண்களில் பிரகாசத்தை வர வைப்பதற்காக செய்வதில்லை, ஆனால் தன்னை பார்த்து கொள்வதற்காக செய்கிறான். ஒருவரின் இதயத்தில் தனக்காக மரியாதையை உருவாக்க முதலில் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகுதான் இந்த உலகம் பிரகாசத்துடன் உன்னை பார்க்கிறது என்றார். சோமு அமைதியாக இருந்தான். அந்த நேரத்தில் அவன் உள்ளுக்குள் நிறைய நடந்திருந்தது. வருத்தம், தவறை சரி செய்யும் ஆர்வம், மேலும் பல. அவன் மனதில் ஒரு புதிய அலை ஓடியது போல. அவன் கையால் ஆகாத நிலையில், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதுவும் புரியவில்லை என்றான். அதற்கு அந்த முதியவர் மெதுவாக, உனக்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று, வாழ்நாள் முழுவதும் இந்த பாரத்துடன் கடத்து. அல்லது எழுந்து நின்று நாளை வரும் தலைமுறை உன்னை பார்த்து பெருமைப்படும்படி மாறு என்றார். முதியவரின் பேச்சால் சோமுவின் கண்களில் நீர் வந்தது. சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தான். பிறகு மெதுவாக, ஆம், நான் இப்போது என் வாழ்க்கையை சரி செய்வேன். இப்போது நான் என் வாழ்க்கையை சரி செய்வேன் அல்லது இறந்து விடுவேன். ஆனால் இப்படி வாழ மாட்டேன் என்றான். பிறகு முதியவர் அவனை ஆசீர்வதித்து, உன் பாரத்தை உன் தோள்களில் இருந்து அல்ல, உன் இதயத்தில் இருந்து இறக்கி வை. நீ எப்போதும் மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்த்த மரியாதையை உனக்கு நீயே கொடு என்றார். அந்த இரவு சோமு முதலில் தன் படுக்கையை சுத்தம் செய்யவில்லை, ஆனால் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொண்டான். அவன் தனது பயனற்ற காகிதங்களை எல்லாம் கிழித்தெறிந்தான். அவன் சுமை தூக்கும் போது அணிந்திருந்த உடைகளை துவைத்த பிறகு மடித்து வைத்தான். அடுத்த நாள் காலை சூரியன் உதித்த போது அவன் வித்தியாசமாக தெரிந்தான். பிறகு கிடங்கிற்கு சென்றபோது பழைய இடத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தான். இந்த முறை அவன் அந்த சுமையை தலையில் அல்ல, இதயத்தில் சுமந்தான். இந்த வேலை எந்த சமரசமும் இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஆனால் தான் சம்பாதிக்க விரும்பிய மரியாதைக்கான அடித்தளம் இதுதான். அவன் நெற்றியில் வியர்வை இருந்தது. இப்போது அவன் தன் தந்தையின் வேலையில் மனதை வைத்தான். அவன் தினமும் சீக்கிரம் எழுந்து கிடங்கிற்கு வருவான். பிறகு தாமதமாக எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு செல்வான். கடைசியாக இடத்தை சுத்தம் செய்வான். மற்ற தொழிலாளர்கள் அவனை பார்த்து கேலியாக, சோமு இப்போது ஒரு செல்வ சீமான் போல மாறிவிட்டான், எல்லா வேலையையும் தானே முன்னின்று செய்கிறான் என்று சொன்னார்கள். அவன் சிரித்துக் கொண்டே, செல்வ சீமான் இல்லை, நான் ஒரு மனிதனாக மாற முயற்சிக்கிறேன். நான் என் கடந்த காலத்தில் செய்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்போது திருத்த விரும்புகிறேன் என்று பதிலளித்தான். சில வாரங்களுக்கு பிறகு கிடங்கின் மேலாளர் அவனை அழைத்து, மகனே, நீ மிகவும் தைரியசாலி. சோமு, என்னிடம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு புதிய நிறுவனத்தில் ஒரு இடம் காலியாக உள்ளது. நீ விரும்பினால் சிபாரிசு செய்ய முடியும் என்றார். சோமுவின் கண்களில் நம்பிக்கை பிரகாசித்தது. இந்த வாய்ப்பை தம்பி அல்ல, எந்த பெரியவரும் அல்ல, ஆனால் மேலே உள்ளவரை உருவாக்கி இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அந்த இரவு அவன் மாடியில் அமர்ந்திருந்த போது அந்த அரச மரம் நினைவுக்கு வந்தது. அந்த முதியவர் நினைவுக்கு வந்தார் மற்றும் அவர் சோமுவின் கையில் கொடுத்த அந்த கல். இந்த சிந்தனையுடன் அவன் தன் சட்டை பையில் கையை வைத்தபோது அதே கல் இன்னும் அப்படியே இருந்தது. அந்த கல்லை பார்த்து, மரியாதை யாருடைய பெயரால் அல்ல, ஆனால் ஒருவரின் சொந்த குணத்தால் மட்டுமே உருவாகிறது என்று அவன் அறிந்தான். குணம் வலுவாக இருந்தால்
மண்ணும் தங்கமாக மாறும். அவன் வானத்தை பார்த்து தனக்குள்ளேயே, தன்வி, நான் இதையெல்லாம் உன்னை திரும்ப பெறுவதற்காக செய்யவில்லை. என்னை திரும்பவும் பழையபடி ஆக்கிக் கொள்வதற்காக மாறுகிறேன். இந்த மாற்றம் வருபவர்களில் பெருமைப்படக்கூடியதாக மாறினால் இந்த பயணம் நிற்காது என்று சொன்னான். காலை வெளிச்சம் பரவி வந்தது. ஒருவேளை இந்த ஒளி அவன் இதயத்திலும் எழ ஆரம்பித்திருக்கலாம். ஒருவேளை முதன்முறையாக சோமு உண்மையிலேயே இப்போது விழித்திருக்கலாம். காலநிலையும் மாற ஆரம்பித்தது. காற்றில் ஒரு லேசான வாசனை இருந்தது. தரையில் சிதறியிருந்த தனது பழைய தவறுகளை தானே கழுவி கொண்டிருப்பது போல. ஒரு காலத்தில் கிராமத்தை விட்டு ஓடி போனவன் இப்போது இல்லை. இப்போது அவன் தினமும் சூரியன் உதிக்கும் முன் எழுவான். ஆனால் திருத்தும் எண்ணத்துடன் தன் நாளை தொடங்கினான். கூலி வேலை செய்யும் போது அவன் இதயத்தில் ஒரு விதை விதைக்கப்பட்டது. தனது தவறுகளை சரி செய்வதற்கான அந்த விதை, தனது இழந்த மரியாதையை திரும்ப பெறுவதற்கானது. ஒரு நாள் அவன் தன்வியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தீர்மானித்தான். இதயத்திலிருந்து மட்டுமல்ல, வெறும் வார்த்தைகளால் அல்ல, ஆனால் தனது சீர்திருத்தங்களால். பிறகு ஒரு நாள் அவன் அவளது அலுவலகத்திற்கு சென்றான். அங்கே வாசலில் இருந்த காவலர் முதலில் அவனை தடுக்க முயன்றார். ஆனால் சோமு நிதானமாக, நான் தன்வியை சந்திக்க வேண்டும். தன்னை விட சிறந்ததை எனக்கு அடையாளம் காட்டியவளே என்றான். பிறகு சில நிமிடங்களுக்கு பிறகு தன்வியின் அறை கதவு திறந்தது. அவள் நாற்காலியில் அமர்ந்து சில கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தாள். சோமு உள்ளே வருவதை பார்த்தபோது அவள் முகத்தில் ஆச்சரியத்துடன் ஒரு சோர்வும் பரவியது. அவன் பேசுவதற்காக காத்திருப்பது போல அமைதியாக இருந்தாள். சோமு கண்களை தாழ்த்தி மெதுவாக, தன்வி, நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். நான் உன்னை புறக்கணித்ததற்கும் உன்னை குறைவாக மதிப்பிட்டதற்கும் உன் கனவுகளை பொருட்படுத்தாமல் இருந்ததற்கும் என்றான். அவள் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டாள். ஆனால் எதுவும் பேசவில்லை. சோமு முன்னேறி ஒரு பழைய மடிந்த காகிதத்தை அவள் முன் வைத்தான். இதோ பார், இது என் நிலத்தில் ஒரு பள்ளி கட்டத் தொடங்க நான் செய்த ஏற்பாடுகளுக்கான காகிதங்கள். என்னை போல படிக்காத, ஒருபோதும் ஏதாவது சாதிக்க வாய்ப்பு கிடைக்காத குழந்தைகளுக்காக. நான் ஆக முடியாததை வேறு யாராவது ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். பிறகு தன்வி காகிதத்தை எடுத்தாள். அவளது கைகள் லேசாக நடுங்கின. அதில் எழுதப்பட்டிருந்த எளிய வரிகளை பார்த்தாள். அவற்றில் ஒரு புதிய ஆர்வம் மற்றும் உண்மை இருந்தது. சோமு, நீ இந்த பள்ளி திறப்பு விழாவிற்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது உன் அடையாளம். இது உன் சிந்தனையின் ஆரம்பம். நான் எதுவும் செய்யவில்லை. உன் கனவுக்கு என் நிலத்தில் இடமளித்தேன் என்றான். தன்வி தலையை உயர்த்தி சோமுவை பார்த்தாள். அவள் முகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் இருந்த அதே அமைதி இருந்தது. ஆனால் இப்போது அவளது இதயத்தில் ஒரு நிம்மதியும் சேர்ந்திருந்தது. தன்வி, சோமு, மன்னிப்பு எப்போதும் வார்த்தைகளால் கிடைப்பதில்லை. சில தவறுகள் நேரம் மற்றும் தியாகத்தால் மட்டுமே மாறும் என்றாள். இதற்கு சோமு தலை குனிந்து, அதற்குத்தான் நான் உன் வாசலுக்கு வந்தேன். நான் மாற முயற்சிக்கிறேன் என்பதை உனக்கு சொல்ல. இது முழு மனதுடன், வெளி வேஷத்துடன் அல்ல என்றான். சில நாட்களுக்கு பிறகு கிராமம் முழுவதும் பேச ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்தில் சோமு விவசாயம் செய்த நிலம் இப்போது ஒரு சிறிய பள்ளியாக மாறப்போகிறது. தொழிலாளர்கள் செங்கற்களை வைத்தார்கள். குழந்தைகள் சோமு தங்களுக்காக ஒரு புதிய உலகை எப்படி உருவாக்குகிறான் என்று பார்க்க ஒன்று கூடினார்கள். பள்ளி தயாரான போது அதன் பலகையில் தன்வி அகாடமி என்று எழுதப்பட்டிருந்தது. பிறகு தன்வி பள்ளியின் திறப்பு விழாவிற்கு வந்தபோது கிராமம் முழுவதும் கைதட்டியது. சோமு அவளை வரவேற்றான். ஆனால் எந்த ஆரவாரமும் இல்லாமல். அவன் பாணியில் ஒரு நிம்மதி இருந்தது, கண்களில் திருப்தி. மேடையில் மைக் முன் நின்று சோமு தன்வியை பற்றி ஆழமான வார்த்தைகளில், இந்த பள்ளி தன்னை மட்டுமல்ல என் பலவீனங்களையும் எனக்கு காட்டிய அந்த பெண்ணின் பெயரில் உள்ளது. நான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை அவளது அமைதியில் இருந்து கற்றுக்கொண்டேன் என்றான். தன்வியின் கண்களில் நீர் வந்தது. சில காயங்கள் வார்த்தைகளால் ஆறாது என்று அவளுக்கு தெரியும். ஆனால் ஒரு மனிதன் தன் தவறுகளை சரி செய்ய தொடங்கும் போது அவன் குற்றவாளியாக இருப்பதில்லை, அவன் கற்றுக்கொள்பவனாக மாறுகிறான். பள்ளியின் திறப்பு விழாவிற்கு பிறகு அனைவரும் திரும்பிச் செல்ல ஆரம்பித்த போது தன்வி நின்று மெதுவாக,
இப்போது நீங்கள் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டது போல தோன்றுகிறது. வார்த்தைகளால் அல்ல, ஆனால் செயலால் என்றாள். அதற்கு சோமு தலை குனிந்தான். நான் இவ்வளவுதான் விரும்புகிறேன். நான் செய்த தவறு உன் பெயருடன் சேராமல் இருக்க வேண்டும். மாறாக நான் செய்தது உன் மரியாதையை மேலும் அதிகரிக்க வேண்டும். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் என்றான். இதற்கு தன்வி மெதுவாக தலையசைத்தாள். அவளது கண்களில் நீர் இருந்தது. பிறகு அவள் காரை நோக்கி நடந்தாள். அவளது காலடி சுவடுகளில் பல ஆண்டுகளுக்கு முன் இருந்த அந்த பாரம் இப்போது இல்லை. சோமு மாலையில் சூரியன் மறையும் நேரத்தில் பள்ளியின் வாசலில் அமர்ந்திருந்தான். அவனுக்குள் ஒரு புதிய ஒளி பிறந்தது. அது இப்போது வார்த்தைகளின் தேவையை நீக்கிவிட்டது. அவன் இப்போது தன் கடந்த காலத்திடம் மன்னிப்பு கேட்டு வரும் காலத்தை வெறும் கையுடன் இருக்க விடாமல் ஒளிமயமாக்க தீர்மானித்தான். காலை வெளிச்சம் மெதுவாக கிராமத்து மண்ணில் இறங்கியது. வானம் வெளிர் நீலத்திலிருந்து ஆரஞ்சு நிறமாக மாற ஆரம்பித்தது. காற்றில் ஒரு புதிய ஆரம்பத்தின் புத்துணர்ச்சி எங்கும் பரவியது போல. ஒரு நாள் சோமு பள்ளியின் சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தான். கண்களில் நிம்மதி, இதயத்தில் திருப்தி. அவனுக்கு முன் அவன் வருத்தம், அவனது உழைப்பு மற்றும் அவனது உண்மையின் அடித்தளத்தில் கட்டப்பட்ட அந்த பள்ளி இருந்தது. பள்ளி முழுமையாக தயாராக இருந்தது. அதன் வண்ணம் மற்றும் அறைகளில் ஒவ்வொரு பொருளும் சாதாரணமாக இருந்தன, ஆனால் சுத்தமாக இருந்தன. சுவரில் பெரிய பலகை இருந்தது. அதை கிராம மக்கள் தாங்களாகவே வைத்தார்கள். தன்வி அகாடமி என்ற பெயரில். இந்த முடிவை சோமு எடுக்கவில்லை. மாறாக கிராமத்தின் ஒரு முதியவர் மற்றும் அனைவரும் ஒரு குரலில் தன்னை மட்டுமல்ல கிராமத்தின் சிந்தனையையும் மாற்றிய அந்த மகளின் பெயரால் இது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பலகை வைக்கப்படும் போது சோமு ஒரு மூலையில் அமைதியாக நின்றிருந்தான். தன்விக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள், எதுவும் பேசவில்லை. பிறகு அடுத்த நாள் அவள் பள்ளிக்கு வந்தபோது காரில் இருந்து இறங்கினாள். குழந்தைகள் அவளை வரவேற்க வரிசையில் நின்றிருந்தார்கள். அவர்களின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவர்களின் கைகளில் பூக்கள் இருந்தன மற்றும் கண்களில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற கனவு. சோமு வாசலில் நின்று அவள் வருவதை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்குள் வாழ வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. பல வருட கதை இப்போது சீர்திருத்தத்துடன் கண்களுக்கு முன் வந்தது. தன்வி அவன் அருகே வந்தாள். இருவரும் கண்களால் சந்தித்தார்கள். சில நிமிடங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தது. எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை, விளக்கமும் இல்லை, குறையும் இல்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்த ஒரு நிம்மதி. தன்வி, நீங்கள் இதையெல்லாம் என் பெயரால் செய்தீர்கள் என்றாள். குரலில் ஆச்சரியம் இல்லை, ஒரு லேசான ஈர்ப்பு இருந்தது. சோமு மெதுவாக அவளது கேள்விக்கு பதிலளித்தான். ஆம், இது எல்லாம் உன் கனவால் தான் நடந்தது. இல்லையெனில் நான் வருத்தப்படுபவனாக மட்டுமே இருந்திருப்பேன். தாமதமாக கற்றேன், ஆனால் மனதிலிருந்து கற்றுக்கொண்டேன். கற்றுக்கொள்பவன் எப்போதும் தலை வணங்குவான், தலை நிமிர்ந்து நிற்க மாட்டான். இதை கேட்டு தன்வி இன்றுதான் முதல் முறையாக சோமுவின் கண்களை பார்த்தாள். அங்கே இப்போது அகங்காரமோ திமிரோ இல்லை, உண்மை மட்டுமே இருந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவளது அமைதியின் சுமையை யாரோ உணர்ந்தார்கள். அவளது வேலைக்கு பெயரிட்டார்கள். தன்வி, சோமு, நான் மீண்டும் எந்த உறவிலும் கட்டுப்பட பயப்படவில்லை. ஆனால் எல்லாம் அந்த உறவு மரியாதையின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றாள். சோமு தலையை உயர்த்தி, நீ சொல்வது சரிதான். ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் உறுதியளிக்கவில்லை. ஆனால் நான் இப்போது உன்னை தனியாக விட்டு சென்ற அந்த சோமு இல்லை என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன் என்றான். இதற்கு தன்வி சிரித்தாள். அந்த சிரிப்பிற்கு பின்னால் அமைதி, காயங்கள் மற்றும் கடந்த காலத்தின் கசப்பு மறைந்திருந்தது. இப்போது ஒரு புதிய இலக்கு மற்றும் நம்பிக்கை, புதிய எதிர்பார்ப்பு மற்றும் மகிழ்ச்சியுடன் ஒரு புதிய உறவு தொடங்க போகிறது. தன்வி மற்றும் சோமு இருவரும் இப்போது ஒருவருக்கொருவர் சமமாக நின்றார்கள். இப்போது இதுதான் உண்மையான மரியாதையின் மீட்சி, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மீட்சி. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.